ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிப்பீர் என்று சொன்னீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல ஞானத்திலும் கிருபையிலும் அறிவிலும் வளரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கி இவர்கள் சிறுவராக இருக்கிறார்கள், நாளைக்கு ஆண்டவர்கள் பெரியவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரே. இவர்கள் ஆண்டவரை ஒருவேளை இந்த கிராமத்தை, இந்த பட்டணத்தை ஆளுகிறவர்களாக இருப்பார்கள். இந்த பட்டணத்தில் ஒருவேளை உயர்ந்தவர்களாக, வசதி மிக்கவர்களாக, மகிமையானவர்களாக, கனமிக்கவர்களாக இவர்கள் மாறுவார்கள் ஆண்டவரே. இவர்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள், நாளைக்கு பெரிய ஆட்களாக எழும்புவார்கள், வாலிபர்களாக வருவார்கள். அப்போது இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். மேன்மைப்படுத்துங்க, பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதி. குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும். இந்த பிள்ளைகள் நிமித்தமாக குடும்பத்தை ஆசீர்வதி. அன்றைக்கு சாமுவேல் நிமித்தமாக ஆண்டவரே, அன்றைக்கு அவங்க குடும்பத்தை, அண்ணால் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிடே. அதே போல ஆசீர்வதிங்க ராஜா. காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அவரை பலப்படுத்துங்க. நல்ல ஞானத்தில் கிருபையிலும் ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் மாறட்டும். சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமான சுகத்தை அவருக்கு தாங்கராஜா. இயேசுவின் தழும்புகளாலே குணமானோம் என்று சொல்லப்படுகிறதே. இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், கல்வாரி சிலுவை ரத்தம், இயேசுவின் ரத்தம் அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே துதிக்கிற ராஜா. அவர் நமது பாவங்களை நமது பாவங்கள் சிலுவையில் அவர் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் சுகமானோம் என்று சொல்லப்படும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு ஆண்டவரே நீ கழுவி சுத்திகரிங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரை. காத்துக்கொள்ளுங்க. கிருபையா நடத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே.